டிஎன்பிஎஸ்சிக்கு இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இருக்க டாபிக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை கால வரிசைப்படி அமைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பாஜி, சாஹு, ராஜாராம், ரெண்டாம் சாம்போஜி. அடுத்து சாம்பாஜி, ராஜாராம், சாஹு, இரண்டாம் சாம்போஜி. ராஜாராம், சாம்பாஜி, சாஹு, இரண்டாம் சாம்பாஜி, சாம்பாஜி, இரண்டாம் சாம்பாஜி, ராஜாராம், சாஹு. கொடுத்துருக்க நான்கில் கரெக்டான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா பி தான் சரி. சாம்பாஜி சிவாஜியான ஆட்சிக்கு பிறகு. அடுத்து ராஜாராம், சாஹு, ரெண்டாம் சாம்பாஜி. அடுத்து இந்தியாவில் போர்த்துகீசியரின் அரசியல் தலைமையிடம் டேஷ் ஆகும். கோவா தான் கரெக்ட். மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருந்த துறைமுகம் டேஷ் ஆகும். டையூ, கல்கத்தா, பம்பாய், சூரத். ஆன்சர் டி, சூரத். ஆங்கிலேயர் 1639 ஆண்டு உள்ளூர் ஆட்சியரிடமிருந்து பெற்ற நிலத்தில் டேஷ் கோட்டையை கட்டினர். புனித ஜார்ஜ் கோட்டை, புனித வில்லியம் கோட்டை, வேலூர் கோட்டை, கோல்கொண்டா கோட்டை. ஆன்சர் ஏ, புனித ஜார்ஜ் கோட்டை. அடுத்து வண்ணம் பூசப்பட்ட கலம்கரி எனப்படும் துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி டேஷ் ஆகும். வட சர்க்கார், மலபார், கொங்கணம், சோழமண்டலம். ஆன்சர் சோழமண்டலம். நிலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் டேஷ். பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, அல்ஃபோன்சோ டி அல்புகர்க், நீனோ டா குன்கா, ஆண்டோனியோ டி நாரன்கா. ஆன்சர் ஏ தான் சரி. நிலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அடுத்து தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அருட்தந்தை ராபர்ட் ஜோ டி நியூபிலி, அல்ஃபோன்சோ டி அல்புகர்க், அருட்தந்தை ஹென்ரிக்ஸ், பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஆன்சர் சி தான் சரி. தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை அருட்தந்தை ஹென்ரிக்ஸ். அடுத்து டேஷ் போர்த்துகீசியரின் கருப்பர் நகரமாகும். மயிலாப்பூர், சாந்தோம், பரங்கிமலை, பழவேற்காடு. ஆன்சர் ஏ, மயிலாப்பூர். அம்பைனா படுகொலைக்கு காரணமானவர்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. ஆன்சர் பி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. அடுத்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சோழமண்டல பகுதியின் தலைமையிடம் டேஷ் ஆகும். காரைக்கால், புலிக்காட், மசூலிப்பட்டினம், மதராஸ். ஆன்சர் பி, புலிக்காட். அடுத்து பிரான்சிஸ் மார்டின் என்பவர் டேஷை பிரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திர மையமாக ஆக்கினார். மசூலிப்பட்டினம், நாகப்பட்டினம், கோவா, புதுச்சேரி. ஆன்சர் டி, புதுச்சேரி. இரண்டாம் சார்லஸ் வரதட்சணையாக பெற்ற டேஷ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. மதராஸ், கல்கத்தா, பம்பாய், தில்லி. ஆன்சர் சி, பம்பாய். முதலாம் கர்நாடக போரின் போது டேஷ் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தார். பீட்டன், லா போர்ட்டோனாய்ஸ், துய்ப்ளே, மோர்ஸ். ஆன்சர் சி, துய்ப்ளே. ராபர்ட் கிளைவ் டேஷில் வெற்றி பெற்று வங்காளத்தின் ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்தார். கர்நாடக போர்கள், 7 ஆண்டு போர், பக்சார் போர், பிளாசி போர். ஆன்சர் சி, பக்சார் போர். வந்தவாசி போர் டேஷிற்கிடையே நடைபெற்றது. அயர்கூட் மற்றும் லாலி, ராபர்ட் கிளைவ் மற்றும் லாலி, அயர்கூட் மற்றும் புசி, ராபர்ட் கிளைவ் மற்றும் புசி. ஆன்சர் அயர்கூட் மற்றும் லாலி. அடுத்து 7 ஆண்டு போர் டேஷுடன் முடிவுக்கு வந்தது. புதுச்சேரி உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. ஆன்சர் பாரிஸ் உடன்படிக்கை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தரங்கம்பாடி டேனியர், தாமஸ் ரோ பிரெஞ்சுக்காரர், அன்வருதீன் ஆர்காட் நவாப், அல்புகர்க் போர்த்துகீசியர். ஆன்சர் பி தான். அதுதான் தவறாக பொறுக்கப்பட்டிருக்கு. தாமஸ் ரோ பிரெஞ்சுக்காரர். அடுத்து இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமான போராகும். டேஷ் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரண போராகும்.
காரணமான போராகும். பிளாசி போர், முதலாம் கர்நாடக போர், பக்சார் போர், வந்தவாசி போர். ஆன்சர் சி, பக்சார் போர். அடுத்து 58 டேஷ் உடன்படிக்கையினால் இரண்டாம் ஷா ஆலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது. டேஷ் உடன்படிக்கையினால் இரண்டாம் ஷா ஆலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது. அலகாபாத், மதராஸ், பூனா, புதுச்சேரி. ஆன்சர் அலகாபாத். அடுத்து டேஸ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார். வாரன் ஹேஸ்டிங்ஸ், ஜூப்ளே, கரன் வாலிஸ், ராபர்ட் கிளைவ். ஆன்சர் டி, ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரலாறு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு பாட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா படிங்க. முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.